Hi friends, welcome to GTrendz. I am Guna. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிராண்ட் வந்து Sparxல இருந்து SFG 535ங்கற மாடல் flip flop பார்க்க போறோம் நம்ம. சோ இதுதான் அந்த மாடல். சோ இதுதான் அந்த ப்ராடக்ட் அது. சோ இந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட் எடுத்துட்டோம் அப்படினா அதுல மூணு கலர் வேரியன்ட் வந்துட்டு இருக்கு. நான் கையில வச்சிருக்கிறது நேவி ப்ளூ அண்ட் green கலர் இது. இதுலயே வந்து நமக்கு ப்ளூ வித் கிரே ஒரு கலர் வந்துட்டு இருக்கு. தென் ஆரஞ்சு வித் black ஒரு கலர் வந்துருக்கு. மொத்தம் மூணு கலர் வேரியன்ட் இந்த ப்ராடக்ட்ல வந்துருக்கு. சைஸ் கேட்டகரி பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10 சைஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்கு இந்த பர்టిక్యులர் மாடல்ல. தென் இதோட மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த மெட்டீரியல் ஈவா ஃபோமில் பண்ணியிருக்காங்க. ஈவா ஃபோமோட டென்சிட்டி தான் மாற்றிருக்காங்களே தவிர ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக ஈவா ஃபோமில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டோட மெட்டீரியல் மேலே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஸ்ட்ராப்ஸ் எல்லாமே ஈவா ஃபோம் கொடுத்துருக்காங்க. ஈவா ஃபோமில் டபுள் டென்சிட்டி ஈவா ஃபோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே கொடுத்துருக்க க்ரீன் கலரில் தெரியிற மெட்டீரியல் வந்து சாஃப்ட் கிரேட் ஈவா ஃபோமும் மேலே இருக்க மெட்டீரியல் வந்து கொஞ்சம் நைலான் மிக்ஸ்டு, அதாவது பிளாஸ்டிக் மிக்ஸ்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நமக்கு அது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் கேட்சான லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்பாக அது இருந்துகிட்டு இருக்குது. ஸ்பார்க்ஸ் கேட்டகரியில் வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கான ப்ராடக்டாகவும் இருந்துகிட்டு இருக்குது இந்த ப்ராடக்ட். தென் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 299.50 பைசே வந்துருக்கு. அதாவது 300 ரூபா வருது இந்த ப்ராடக்டோட ரேட்டு. இது வந்து ரொம்ப ஆவரேஜ் கேட்டகரி ப்ராடக்ட். ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி, எக்கனாமிக்கல் சீரிஸ். இது தாராளமாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில் தான் இருந்துகிட்டு இருக்குது. தென் இந்த ப்ராடக்டோட வெயிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பீஸோட வெயிட் 120 கிராம்ஸ் வரும். ஒரு பேரே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 240 கிராம்ஸ் தான் வரும். ரொம்ப அந்தளவுக்கு வெயிட்லெஸ்ஸான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ ஈவா ஃபோம் அப்படிங்கிறதுனால தான் அட்வான்டேஜ். அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்க ரீசன் வந்து இல்லை யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் வந்து ஈவா ஃபோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஈவா ஃபோம் யூஸ் பண்ண மெட்டீரியலுமே கம்ஃபர்டபுளாக நமக்கு அதிகம், ரொம்ப வெயிட்லெஸ்ஸான கேட்டகரி. கேஷுவலாக ஒரு ஸ்லிப்பர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாகவே இருந்துட்டு இருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடலில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக் அண்ட் ஆரஞ்சில் ஒரு ரப்பர் பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்ஸில் இருக்க சாண்டில்ஸ் அண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸில் வர எல்லாத்துலேயுமே வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஸ்பார்க்ஸோட பிராண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதே மார்க் நமக்கு இதுலேயும் பார்க்க முடியும். தென் இந்த இடத்துல மேக்ஸிமம் இந்த V-ஸ்டாப் ஸ்லிப்பர்ஸ் எது எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இம்பாக்ட் ஆக்ட் ஆகிற இடம் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஃபிங்கர் கிரிப்பில் தான் நமக்கு வந்து இம்பாக்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல இருக்க மெட்டீரியல் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் லாங் டியூரபிள் மெட்டீரியலாக இருப்பாங்க, ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியலாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எப்பயுமே கான்சன்ட்ரேட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பார்க்ஸில் இந்த பர்டிகுலர் மாடலும் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு நைலான் டேப்ஸ் கொடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நைலான்ஸ் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டியூரபிலிட்டி ரொம்ப அதிகம், நல்லாவே ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸோ வந்து நமக்கு லைஃப் டைம் அதிகமாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறக்க அந்த மெட்டீரியலை கரெக்டாக சூஸ் பண்ணி ஸ்பார்க்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதோட பாட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஈவா ஃபோம் மேலே இருக்கிறது வந்து ஒரு சாஃப்ட் ஈவா ஃபோம் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப சாஃப்ட்னஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாது, ஒரு ஆவரேஜான சாஃப்ட் மெட்டீரியல் இது. தென் அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் மெட்டீரியலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது லுக் வைஸ் நமக்கு கொஞ்சம் பெட்டராகவும் இருக்குது. தென் இதோட சோல் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஈவா ஃபோம் ஷீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஹை டென்சிட்டி ஈவா ஃபோம், நல்லா ஹார்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளிப் ஃப்ளாப் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே இருக்க மெட்டீரியல் சாஃப்ட்டாகவும் கீழே இருக்க மெட்டீரியல் ஹார்டாகவும் கொடுப்பாங்க. ஏன்னா மேலே சாஃப்ட் ஃபீல் ப்ரொவைட் பண்ணணும், கீழே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தேயக்கூடாது, சீக்கிரம் தேஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருப்பாங்க. கீழே கிரிப்பும் பார்த்தோன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நிறைய கிரிப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது ஷீட்டோட மோல்டிங்லேயே கம்ப்ளீட்டாக கிரிப்ஸ் நமக்கு வந்துருக்கு. ஸோ இது வந்து எல்லா சர்ஃபேஸ்லையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், மேக்ஸிமம் ஸ்லிப் ஆகாது. இது டைல் மெட்டீரியலாக வந்து டைல்ஸ்க்கு மேலே தண்ணி இருந்தால் மட்டும் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஒரு சமயம் நமக்கு ஸ்லிப்பாக இருக்கான ஆப்ஷன்ஸ் அதிகம். மேக்ஸிமம் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செல்ஃப் வெயிட்னாலே வந்து மேக்ஸிமம் ஸ்லிப் ஆகாமல் தான் இருக்கும். நமக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராடக்ட் எதுவுமே ஸ்லிப் ஆகாது இல்லை. நமக்கு எல்லா மெட்டீரியலுமே நம்ம எல்லா சர்ஃபேஸும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். தென் இந்த ப்ராடக்ட்டோட வர டேக்லேயே வந்து நமக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியலுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்க பிரிண்டிங் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான் அது. ஸோ வந்து நம்ம டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணோம்னா இந்த பிரிண்டிங் வந்து பீல் ஆஃப் ஆகி வரக்கோ இல்லை கலர் வந்து ஃபேட் ஆகிறக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த டிஸ்க்ளைமரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கேர் இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப. தென் இதோட சைஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 வரைக்கும் வந்துட்டு இருக்குது. எல்லா ஏஜ் கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸ்க்கும் செட் ஆகிற மாதிரியான ப்ராடக்டாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாக இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு ஸ்பார்க்ஸில் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ தேவைப்பட்டாலும் எங்களை தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.